இப்போ எனக்கு என்னன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில இடங்கள்ல நம்ம போயிட்டு இருந்த இடத்துல இத பேசக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களே, ஏன் பேசக்கூடாது ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா, சில பேருக்கு இதை பேசவே கூடாது பிரதர், இதை வந்து இந்த இடத்துல சபையில ஸ்டேஜ்ல பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா அந்நிய பாஷை பேசணும்ல, இது பேசினாதானே வந்து ஒரு விஷயம் நடக்கும். நம்ம வேணும்ட்டே பேச போறது இல்லை. ஆனா அந்த ஆவி நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருச்சுன்னா, ஆவிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அந்த அந்நிய பாஷையும் அந்த அபிஷேகம் நம்மளை மீறி வர்றதுனால ஸோ அதெல்லாம் வருது. ஆனா அதை வந்து பேசாதீங்க, அது பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிசாசு கூட பேசும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க சில பேர். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளா சொல்லணும்னா, பைபிள் வந்து ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமா பாத்தீங்கன்னா சொல்றாரு, எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் அந்த அந்நிய பாஷைன்றது ரொம்ப முக்கியம். ஆமா. ஆனா சில பேர் சில நேரத்துல ஏன் சொல்றாங்கன்னா, சில பேர் அந்த அந்நிய பாஷைன்ற அந்த கிஃப்டை பெறாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். ஒரு நம்ம குற்றம் பண்ணிட்டோமோ, ஏதோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டோமோ அப்படின்ற அந்த எண்ணங்கள் இருக்கும்.